ஹாய் குட்டீஸ், நாம் இப்போது தேர்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் லெசன் த நியூ ஆக்ஸ்ஃபோர்ட் மாடர்ன் இங்கிலீஷ் புக்கில் இருந்து இங்கிலீஷ் லெசன் 1 தேர்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் லெசன் 1 தான் பார்க்க போகிறோம். லெசனோட நேம் ஃப்ளையிங் இன் ஸ்டைல். அதாவது இந்த ஸ்டோரியை நான் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேர், அதாவது ஒரு அம்மா அப்பா அங்கிள் ஆண்ட், இவங்க எல்லாரும் அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸை, அந்த குழந்தைங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸை பார்க்க போகிறாங்க. இவங்களோட பேரண்ட்ஸை, இந்த குழந்தைங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸை பார்க்க போகிறாங்க. அதுக்கு அவங்க எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆனாங்கன்றது தான் இதில் ஒரு அழகான லெசனாக கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இப்போ கூட நம்ம தாத்தா பாட்டியை நிறைய குழந்தைங்க வீடியோ காலில் தான் பார்ப்பாங்க. நீங்கள் அப்படி பண்ணாமல் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்கள போய் நேராக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கான ஃபேமிலி ப்ரிப்பரேஷனை தான் இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. லெசனுக்குள்ளே போகலாமா? சிம்பிளாக நம்ம ஒன்றா பார்க்கலாம். கவிதா லிவ்ஸ் வித் ஹர் பேரண்ட்ஸ் இன் பெங்களூர். இவ தான் கவிதா. இவ அவங்க அப்பா அம்மா கூட பெங்களூரில் வாழ்ந்துட்டுருக்கா. ஷீ ஹேஸ் அ பேபி பிரதர் கால்ட் ஜெய். இவளுக்கு ஒரு தம்பி இருக்கான், குழந்தையா இருக்கான், அவன் பேர் ஜெய். ஷீ ஆல்சோ ஹேஸ் 2 little sisters called அனைகா அண்ட் அமைரா. தே ஆர் ட்வின்ஸ். நம்ம கவிதாக்கு ஜெயின்னு ஒரு தம்பி மட்டும் கிடையாது, அனைகா அமைரான்னு 2 ட்வின் சிஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. நான் முதல்ல இருந்து இந்த இது படிக்கிறேன். கவிதா லிவ்ஸ் வித் ஹர் பேரண்ட்ஸ் இன் பெங்களூர். ஷீ ஹேஸ் அ பேபி பிரதர் கால்ட் ஜெய். She also has 2 little sisters called அனைகா and அமைரா. They are twins. அதாவது இந்த ஃபேமிலியை பற்றின இன்ட்ரோடக்ஷன் தான் இது. இவ தான் கவிதா. இவளுக்கு ஒரு பேபி பிரதர் இருக்கான், அவர் பேர் ஜெய். இவளுக்கு இன்னும் 2 ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அனைகா அமைரா. ஓகே. Dad's brother Uncle Navin is married to Auntie Cici and they have 3 children. இப்போ நம்ம கவிதாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவோட தம்பி தான் இவர் நேம் நவீன். இவர் சிசின்னு ஒரு ஆண்டியல் மேரிட் பண்ணியிருக்கார். அதாவது அங்கிள் ஆண்டி பேர் சிசி, அங்கிள் பேர் நவீன். இவர் யாருன்னா கவிதாவோட டேடியோட பிரதர். டேட்ஸ் பிரதர் அங்கிள் நவீன் இஸ் மேரிட் டு ஆண்டி சிசி and they have 3 children. இவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னா 3 குழந்தைங்க இருக்காங்க. கவிதாவோட அப்பாவோட பிரதர் இவரோட ஒய்ஃப் நேம் சிசி. இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. their middle child Stella is 10 years old, the same age as கவிதா. இவங்களோட நடு குழந்தை, மிடில் சில்ட்ரன்னா நடு குழந்தை ஸ்டெல்லாக்கும் கவிதாக்கும் சேம் ஏஜ் தான். கசின்ஸ் கவிதா அண்ட் ஸ்டெல்லா ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த ஸ்டெல்லாவும் கவிதாவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அங்கிள் நவீன்ஸ் ஃபேமிலி லிவ்ஸ் நியர்பை பட் தே ஆர் ஸ்டேயிங் அட் கவிதாஸ் ஹவுஸ் டுநைட். அங்கிள் நவீன் இருக்கார்ல, அவர் கவிதா வீட்டுக்கு பக்கத்தில் தான் தங்கியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு மட்டும் கவிதாவோட ஃபேமிலியோட தங்க போகிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் டுமாரோ வெரி ஏர்லி இன் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி இஸ் கோயிங் டு விசிட் கிராண்ட்மா அண்ட் கிராண்ட்பா. அதாவது எதுக்காக நவீன் அங்கிள் இன்னைக்கு கவிதா வீட்டில் தங்க போகிறாருன்னா 2 ஃபேமிலியும் இன்னைக்கு நைட்டு ஒன்றா தங்க போகிறாங்க. எதுக்காகனா ஏர்லி மார்னிங், அதாவது காலையில் சீக்கிரமாக அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு இவங்க 2 ஃபேமிலியும் போக போகிறாங்க. சரிங்களா? தே ஆர் கோயிங் ஆன் அன் ஏரோப்ளேன். கவிதா இஸ் வெரி எக்ஸைட்டட். அவங்க 2 ஃபேமிலியும் எதில் போக போகிறாங்க? ஏரோப்ளேனில் போக போகிறாங்க. கவிதா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். Dad is checking his camera. He is a photographer. அதாவது நம்ம
நவீன் இருக்கார்ல, சாரி நம்ம கவிதாவோட டேடி இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து இந்த ட்ராவல்காக அவரோட கேமராவை செக் பண்ணிக்கிறாரு. மாம் அண்ட் கவிதா ஆர் ஃபினிஷிங் அ ட்ரெஸ் ஆன் த ஷூவிங் மிஷின். அதாவது என்னென்னா, ஓகே, கவிதாவும் அவங்க அம்மாவும் நாளைக்கு போகிறதுக்காக, அதாவது தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு போகிறதுக்காக ஒரு புது ட்ரெஸ்ஸை தைச்சிக்கிட்டு இருக்காங்க. எதில்? தையல் மிஷினில். ஷூவிங் மிஷின்னா தையல் மிஷின். கவிதாஸ் மதர் ஒர்க்ஸ் இன் அ பிக் ஆஃபீஸ் வித் சிசி. சிசியும் கவிதா, அதாவது ஆன்டி சிசியும் கவிதாவோட அம்மாவும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அட் ஹோம் ஷி லைக்ஸ் ஸ்வீவிங். அதாவது வீட்டில் இருக்கும் போது கவிதாவோட அம்மாவுக்கு தையல் விஷயம்னா, தைக்கிறதுல ஸ்டிச் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். சரியா? ஷூவிங் மேலே அவங்களுக்கு ஒரு தனி ஆசை. வீட்டில் இருந்தால் தைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் ஹர் ஹாபி. அவங்களோட ஹாபியும் கூட தையல்ன்றது, ஸ்டிச்சஸ் போடுறது அவங்களோட ஹாபியும் கூட. ஷீ ஹேஸ் தாட் கவிதா அண்ட் ஸ்டெல்லா டு ஷூ சம் சிம்பிள் திங்ஸ். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, கவிதாக்கும் ஸ்டெல்லாக்கும் தைக்க சொல்லி கொடுக்குறாங்க. கவிதாவோட அம்மா வந்து அவங்களோட ஹாபி ஸ்டிச்சிங்கிறதுனால கவிதாக்கும் ஸ்டெல்லாக்கும் கூட எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கவிதா இஸ் கெட்டிங் வெரி குட் அட் ஷூவிங். அதாவது கவிதா வந்து அவங்க அம்மா மாதிரியே ரொம்ப நல்லா தையல் விஷயம் பண்ணுவாள். தையல் விஷயமெல்லாம் நல்லா பண்ணுவாள். பேபி ஜெய் அண்ட் த ட்வின் ஹாவ் நெவர் பீன் ஆன் அ பிளேன். பேபி ஜெய், அதாவது அந்த கவிதாவோட குட்டி தம்பி இருக்கால, பேபி பிரதர் ஜெய், அவனும் அந்த ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அனைக்கா அமைரா, அவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனதே கிடையாது. சேஸ் டேட், டூ யூ ரிமெம்பர் கோயிங் ஆன் அ பிளேன் டு ஜெய்ப்பூர் பிஃபோர் கவி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கவிதா ஒரு வாட்டி போயிருக்கா. சரியா? அதனால அவங்க அப்பா என்ன கேட்குறாரு, கவிதா இதுக்கு முன்னாடி நம்ம போயிருக்கோமே, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. ஷி வாஸ் அ பேபி. அந்த அப்போது ஏரோப்ளைனில் போகும்போது கவிதா வந்து குழந்தை. ஷி வாஸ் அ பேபி சேஸ் மாம். லாஸ்ட் டைம் வி சா யுவர் பேரண்ட்ஸ், தே கேம் ஹியர், தட் வாஸ் பிஃபோர் COVID-19. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கவிதா மட்டும்தான் குழந்தையாக இருக்கும் போது ஒரு வாட்டி பிளேனில் போயிருக்கா. அப்போ கூட அவள் ரொம்ப சின்ன குழந்தை. லாஸ்ட் டைமாக தாத்தா பாட்டி வந்தாங்கல்ல, தாத்தா பாட்டி வந்து பிஃபோர் கோவிட் வர்றதுக்கு முன்னாடி, கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்ததில் அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி வந்து நம்ம குழந்தைங்கள பார்த்துட்டு போனாங்கன்னு கவிதா அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஐ கான்ட் வெயிட் டு see them சேஸ் அமைரா. அந்த ட்வின் சிஸ்டரில் ஒருத்தி தான் அமைரா. அவன் என்ன சொல்கிறா, என்னால் தாத்தா பாட்டியை பார்க்க வெயிட் பண்ணவே முடியல, நம்ம சீக்கிரம் போய் பார்க்கலான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கா. பட் we see grandma and grandpa, அதாவது பட் we see grandma and grandpa Das every Saturday on video call. சே அனைக்கா. அமைரா சொல்கிறா, இந்த ட்வின் சிஸ்டரில் தானே அனைக்கா அமைரா 2 பேரும் இருக்காங்க. அமைரா சொல்கிறா, என்னால் வந்து தாத்தா பாட்டியை உடனே பார்க்கணும், எனக்கு நேராக போய் எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் அனைக்கா என்ன சொல்கிறா, எல்லா சாட்டர்டேவும் நம்ம தாத்தா பாட்டியை வீடியோ காலில் பார்க்குறோம்ல அப்படின்னு சொல்கிறா. நானும் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய வாட்டி நம்ம தாத்தா பாட்டி கூட எப்போவுமே இப்போ வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இல்லை, நிறைய ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலி ஆனதுனால நிறைய தாத்தா பாட்டிகளை நம்ம வந்து வீடியோ காலில் தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நேராக போய் பேசும்போது தாத்தா பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அனைக்காவும் அமைராவும் இதை தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? நம்ம அடுத்த பேஜ் போகலாம். we can't hug them on video call says கவிதா. கவிதா என்ன சொல்கிறா, நம்ம வீடியோ காலில் தாத்தா பாட்டியை பார்க்கலாம், ஆனால் அவங்கள ஓடி போய் கட்டி பிடிக்க முடியாதுல்ல வீடியோ காலில்னு சொல்கிறான். At 1 o'clock, Kavita hears the doorbell ring and runs to the door. Hello auntie, hello uncle, hi Stella, says Kavita. Everyone goes into the living room. அதாவது இப்போது 2 ஃபேமிலியும் வந்துட்டாங்க. நம்ம கவிதா வீட்டுக்கு அவங்க அங்கிள் ஃபேமிலியும் வந்துட்டாங்க. திடீர்னு மதியம் 1 o'clock டோர் பெல் அடிக்குது. கவிதா ஓடி போய் திறந்தா அங்கிளும் ஆண்டி சிசி, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, கவிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெல்லாவும் இருக்கா. அதனால் ஓடி போய் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறா கவிதா. இன் த லிவிங் ரூம் மாம் ஹாஸ் புட் அவுட் சம் பிஸ்கெட் ஜூஸ் அண்ட் டீ. லிவிங் ரூமில் வந்து அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, ஜூஸு பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்தவங்கள கவனிக்கணும் இல்லையா, அதனால் ஜூஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாங்க. ஸ்டெல்லா அண்ட் கவிதா ப்ளே வித் த பேபி ஜெய்.
ஸ்டெல்லாவும் கவிதாவோட தம்பி பேபி ஜெய் கூட விளையாடுறாங்க. ஹீ இஸ் 2 years old. ஹீ இஸ் வெரி ஸ்வீட் எஸ்பெஷலி வென் ஹீ லவ். நம்ம ஜெய் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக விளையாடுவான். அது மட்டும் இல்லாமல் சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருப்பான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஸ்டெல்லாஸ் பிக் பிரதர் நிம். ஸ்டெல்லாவோட பிக் பிரதர் யார்? நிம். இதுதான் கேரக்டர். ஸ்டெல்லாவோட பிக் பிரதர் யார்? நிம். நான் கேரக்டர்ஸ்லாம் வந்து எழுதி உங்களுக்காக நான் சைடில் ஒரு பிக்சராக போடுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸ்டெல்லாவோட பிக் பிரதர் நிம் லைஸ் ஆன் த சோஃபா. பிக் பிரதர் நிம் என்ன பண்ணுறான்? சோஃபாவில் படுத்துக்கிறான். He is 13 years old. Stella little brother Mo and the twins started playing a board game. Stella நவீன் அங்கிள் இருக்கார்ல, அவரோட பொண்ணு தான் ஸ்டெல்லா. ஸ்டெல்லாவோட அண்ணன் வந்து நிம், பிக் பிரதர் நிம். அது மட்டும் இல்லை, ஸ்டெல்லாவுக்கு ஒரு தம்பியும் இருக்கான், அவன் பேர் மோ. ஓகேவா? எல்லா கேரக்டரைசேஷனும் உங்களுக்காக பிக்சரில் நான் அட்டாச் பண்ணி சைடில் வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும். மோ அண்ட் த ட்வின்ஸ் ஸ்டார்டட் பிளேயிங் அ போர்ட் கேம். அந்த ட்வின்ஸ் இருக்காங்களே, அனைக்கா அமைராவும் மோவும் போர்ட் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பிக் பிரதர் ஸ்டெல்லாவோட பிக் பிரதர் நிம் வந்து சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு உக்காந்துட்ருக்காரு. தே ஆர் ஆல் 7 years old. இவங்க எல்லாரும் 7 years old. Dads take a photo. Nim, you are growing so fast. Not you. You might grow taller than me during this trip, says dad. அதாவது நிம் என்ன சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப நிம்மோட டேடி என்ன சொல்கிறாரு, டே நீ வேகமாக வளர்ந்துட்டே போகிற, இந்த ட்ரிப்பில் நீ என்னை விட ஹைட்டாக இருக்க. முதல்ல நீ ரொம்ப குட்டியாக இருந்த, நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல, நீ கொஞ்சம் வளர்ந்துட்டேன். அந்த மாதிரி நவீன் அங்கிள் வந்து நிம்மை பார்த்து சொல்கிறார், நீ ரொம்ப வளர்ந்துட்டடா, இந்த ட்ராவலில் வந்து நீ என்னை விட வந்து ஹைட் ஆகிட்டே போகிறேன். கவிதா கவுண்ட்ஸ். தேர் ஆர் 6 of us and 5 of you. ஸோ தட்ஸ் 11 people. அதாவது கவிதா என்ன பண்ணுறா, கவுண்ட் பண்ணுறா. எங்கள் வீட்டில் மொத்தம் 6 பேர், உங்கள் வீட்டில் 5 பேர், மொத்தம் 11 பேர் இருக்கும். 11 members இருக்கும். அங்கிள் நவீன்ஸ் லாஃப், வி ஆர் கோயிங் டு ஃபில் த ஹோல் பிளேன். 11 members இருக்கும். நம்ம குடும்பம் போனால் அந்த ஏரோப்ளேனே ஃபில் ஆகிடும்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நம்ம குடும்பம் போச்சுன்னா அந்த ஏரோப்ளேனே ஃபில் ஆகிடும்னு சொல்கிறார். ஆஃப்டர் எவ்ரி ஒன் ஹேஸ் ஹேட் சம் பிஸ்கெட்ஸ் அண்ட் டீ, ஆண்ட் சீசே சேஸ் லெட்ஸ் கெட் ஆர்கனைஸ்டு. எல்லோரும் டீ காஃபி பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு நம்ம நாளைக்கு கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணலான்னு யார் சொல்கிறா? அண்ட் சீசே சொல்கிறாங்க. வி நீட் டு ஃபினிஷ் பேக்கிங். மாம் சே, ஜெய் ஹேஸ் பீன் ஹெல்பிங் மீ பேக் பை புல்லிங் எவ்ரி திங் அவுட் ஆஃப் த சூட்கேஸ். அம்மா என்ன சொல்கிறாங்க, கவிதாவோட அம்மா, நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து வி நீட் டு ஃபினிஷ் பேக்கிங். நம்ம வந்து உடனே வந்து எல்லாத்தையும் அழகாக பார்த்து பேக் பண்ணி வச்சிடணும். ஏன்னா நம்ம பேபி பிரதர் ஜெய் இருக்கால, கவிதாவோட பேபி பிரதர் ஜெய், அவன் என்ன பண்ணுவான், சூட்கேஸ்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுவான். அதனால் நம்ம குயிக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஐ நீட் டு செக் இன் ஆன்லைன் ஃபார் அவர் ஃப்ளைட், சேஸ் அங்கிள் நவீன் என்ன சொல்கிறாரு, நான் வந்து டிக்கெட் எல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணுற ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கரெக்டாக புக் பண்ணியிருக்கோமான்னு சொல்கிறாரு. மீ டூ, சேஸ் டேட். கவிதாவோட டேடும் சொல்கிறாரு, நானும் செக் பண்ணுறேன் இன்னொரு வாட்டின்னு. கம் அண்ட் யூஸ் த கம்ப்யூட்டர் இன் மை ஆஃபீஸ். வா, நம்ம யூஸ் பண்ணி ஆஃபீஸ் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் செக் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. சிசி ஆஸ்க் கவிதாஸ் அண்ட் ஸ்டெல்லா, கேர்ள்ஸ் கேன் யூ டேக் த அதர்ஸ் அவுட் சைட் டு பிளே. அதாவது ஸ்டெல்லாவும் கவிதாவும், கேர்ள்ஸ் கேன் யூ டேக் த அதர்ஸ் அவுட் சைட் டு பிளே. அதாவது கவிதாவும் ஸ்டெல்லாவையும் அவங்க 2 அம்மாங்களும் கூப்பிட்டு, அது கவிதாவோட அம்மாவும் ஆண்ட்டு சீசேவும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் எல்லாரையும் கூப்பிட்டு வெளியே போய் விளையாடுங்க, நாங்கள் அதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சூட்கேஸ் என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஹோ மாம், சே ஸ்டெல்லா, ஐ வாண்ட் டு ப்ளே வித் பேபி ஜெய். ஸ்டெல்லா சொல்கிறேன், அம்மா நான் வந்து பேபி ஜெய் கூட விளையாடணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறா. எப்போவும் குழந்தைங்கள ஒரு பக்கமாக விளையாட வச்சு அமைதியாக இருந்தால் தான் வீடு ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதுவும் நம்ம வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற பொருளெல்லாம் சூட்கேஸில் அடக்கும்போது ரொம்ப கவனமாக அடக்கணும். இது வேணும், இது வேணாம், இந்த பொருளை இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கோம், நம்ம வந்து கவனமாக நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணாதான் அங்கே போயிட்டு நம்ம வந்து எதையும் தேட வேணாம், டக்குன்னு எது ஞாபகம் வருதோ அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அதனால் என்ன சொல்கிறாங்க, ஆண்ட் சீசேம், ஓகே நிம்,
கேன் என்டர்டைன் த யங் ஒன் சீசே. அதாவது நிம் இருக்கான்ல பிக் பிரதர், நீ வந்து குழந்தைங்களை விளையாட காட்டு, நாங்கள் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுறோன்னு ஆன் சீசே சொல்கிறாங்க. நிம் ஸ்டாண்ட்ஸ் அப். கம் ஆன் ஸ்மால் பீப்புள், ஹீ சேஸ், ஐ வில் ஷோ யூ ஹவு டு டூ ஹேண்ட் ஸ்டாண்ட். நிம், மோ, அனைக்கா அண்ட் அமைரா கோ அவுட் சைட். அதாவது என்ன சொல்கிறான் நிம்மு, இங்கே பாருங்கள் எல்லாரும் வாங்க வந்து பாருங்கள், நான் வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் கையிலே எப்படி தலைகீழாக நிற்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தலைகீழாக நின்று காட்டுறான். ஆனால் நிம்மு, மோ, அனைக்கா, அமைரா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எழுந்து கம்முன்னு வெளியே போயிடுறாங்க. எல்லாரும் இப்படி தலைகீழாக நிற்க முடியாதுல்ல, அதனால் எல்லாரும் எழுந்து வெளியே போயிடுறாங்க. ஸ்டெல்லா அண்ட் கவிதா plays with Jay until he started to get crouchy. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஜெய் தான் இருக்கிறதுலே குட்டி பாப்பா, அதனால ஸ்டெல்லாவும் கவிதாவும் ஜெய் கூட விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் குழந்தைங்கள்லாம் நைன்னு அழுவாங்கள்ல. க்ரௌச்சின்னா என்ன அர்த்தம்னா, திடீர்னு அவங்களுக்கு மூடு மாறும், குழந்தைங்களுக்கு மூடு ஸ்டேபிளாக இருக்காது, கொஞ்சம் அழுவாங்க, பசிக்குதுன்னா சினுங்குவாங்க, இன்னும் நல்லா தூக்கம் வந்ததுன்னா விளையாடவே மாட்டாங்க. அந்த மாதிரி மூடு அன்ஸ்டேபிளாக இல்லாமல் ஜெய் விளையாடும் போதே அவங்க கூட ஜாலியாக விளையாடலான்னு சொல்லி ஸ்டெல்லாவும் கவிதாவும் ஜெய்யோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கம் ஜெய், லெட்ஸ் ஃபைண்ட் மாம், சேஸ் கவிதா. அதாவது என்ன சொல்கிறா, தே ஹோல் இஸ் ஹேண்ட் டு ஹெல்ப் ஹிம் வாக் டு த பெட்ரூம். அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு வந்து வழக்கம் போல் அவங்க ஸ்டெல்லாவும் கவிதாவும் குழந்தைக்கு மூடு சரியாகுற வரைக்கும் நல்லா விளையாடிட்டாங்க. அவன் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டான், அவனுக்கு தூக்கம் வர மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இரிட்டேட்டபுளாக இருக்குது, அதனால் அதுக்கு பேர் தான் க்ரௌச்சி. ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆனால் திடீர்னு குழந்தைங்க அழுவாங்க, திடீர்னு இரிட்டேட் ஆவாங்க, திடீர்னு விளையாட மாட்டாங்க, அதுதான் அந்த மூடுக்கு பேர் தான் க்ரௌச்சி. அவன் அப்படி ஆன உடனே ஸ்டெல்லாவும் கவிதாவும் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பெட்ரூம் கவிதா சேஸ், மாம், ஜெய் இஸ் கெட்டிங் டயர்ட் நவ். அவன் விளையாடி டயர்ட் ஆகிட்டான்னு கவிதா அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போய் ஜெய்ய விடுறான். தேங்க்ஸ் கேர்ள்ஸ், சேஸ் மாம், ஆண்டி அண்ட் I finished the packing easily without Jay pulling everything out of the suitcase. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த குட்டி பாப்பா ஜெய்யை வச்சு விளையாண்டிங்கல்ல, அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப ஈஸியாக நானும் ஆண்ட் சீசேவும் சேர்ந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். அவன் வந்து வெளியே இழுத்து போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஈஸியாக பேக் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. மாம் அண்ட் ஆன்டி have bought presents for grandma and grandpa and all the other peoples they will see during their visit. அதாவது மாமும் கவிதாவோட அம்மாவும் ஆன்ட்டியும் சேர்ந்து தாத்தா பாட்டிக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லாரும் அந்த மாதிரி ஒருத்தவங்களை பெரியவங்கள போய் வீட்டுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச பொருளை கிஃப்டாக வாங்கிட்டு போய் கொடுப்போம்ல, அந்த மாதிரி அவங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கிராண்ட்மா லைக்ஸ் ஃப்ளவர்ஸ், ஸோ மாம் ஹாஸ் பாட் ஹர் அ பியூட்டிஃபுல் பீஸ் ஆஃப் க்ளோத்ஸ் வித் ப்ளூ ஃப்ளவர் ஆல் ஓவர் இட். அவங்களுக்கு வந்து கிராண்ட்மாக்கு வந்து ஃப்ளவர் பிடிக்கும், அதனால் கவிதாவோட அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய துணி, அம்மா கிராண்ட்மாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய ஃப்ளவரெல்லாம் போட்ட ஒரு பெரிய துணி, ஷாலா, பீஸ் ஆஃப் க்ளோத், அந்த மாதிரி ப்ரெசன்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, அதில் ஃபுல்லாக நல்லா பூ போட்ட டிசைன் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுட்டாங்க கிஃப்ட். ஷீ ஆல்சோ பாட் த சேம் cloth in red. She has made 4 dresses out of it. அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே மாதிரி அவங்க வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் ரெட் கலர் துணியும் வாங்கிட்டாங்க, கிளாத்தும் வாங்கிட்டு அதில் வந்து 4 ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு பிளானும் பண்ணிட்டாங்க. 4 ட்ரெஸ்ஸஸை தைச்சும் முடிச்சிட்டாங்க. அதாவது புரியுதுங்களா, கிராண்ட்மாக்கு கிஃப்ட் வாங்கிட்டாங்க, கிராண்ட்பாக்கு. கிராண்ட்மா லைக்ஸ் ஃப்ளவர்ஸ், ஸோ மாம் ஹாஸ் பாட் ஹர் அ பியூட்டிஃபுல் பீஸ் ஆஃப் கிளாத் வித் ப்ளூ ஃப்ளவர் ஆல் ஓவர் இட். ஷீ ஆல்சோ பாட் த சேம் கிளாத் இன் ரெட். ஷீ ஹாஸ் மேட் 4 ட்ரெஸ்ஸஸ் அவுட் ஆஃப் இட். அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிராண்ட்மாக்கு ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸும் இன்னொரு ரெட் கிராண்ட்மாக்கு பிடிச்ச மாதிரி பூ போட்ட ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி ரெட் கலர் கிளாத்தும் வாங்கிட்டாங்க. ப்ளூ கலர் கிளாத்து, ரெட் கலர் கிளாத் வாங்கிட்டாங்க. அது ஃபுல்லாக பூவாக போட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெட் கலர் கிளாத்தில், அதாவது அவங்க வாங்கின கிளாத்தில் 4 ட்ரெஸ்ஸு தைச்சி முடிச்சிட்டாங்க. த ட்ரெஸ் ஆர் ஹேங்கிங் அப் ரெடி ஃபார் த கேர்ள்ஸ் டு வியர் இன் த மார்னிங். அதாவது அந்த 4 ட்ரெஸ்ஸும் கேர்ள்ஸுக்காக தைச்சது. கவிதா, ஸ்டெல்லா, அமைரா, அனைக்காக்காக தைச்ச ட்ரெஸ். மாம் சேஸ், ஹியர் இஸ் ஸோ
here is some material for you, Kavi. It was left over and I thought you might like to make something out of it. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் துணி வந்து மீந்து போச்சு, சரியா, கொஞ்சம் மீதமாக போச்சு, பேலன்சிங் கொஞ்சம் துணி இருக்குது, இதை வச்சு நீ ஏதாவது மேக் பண்ணுவேன்னு நான் நினச்சேன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? கவிதாவோட மாம். கவிதா and Stella go to the sewing machine. They are busy all afternoon. When anyone comes to the door, Stella says, don't look. அதாவது இந்த துணி வந்து, இந்த கிளாத் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கிளாத் இருந்ததில்ல, கவிதாவோட அம்மா சொன்னாங்க கவிதா கிட்ட, கொஞ்சம் பேலன்ஸ் கிளாத் இருக்குது, இதை வச்சு நீ ஏதாவது தைச்சிக்கிறதா இருந்தால் தைச்சிக்கோன்னு சொன்னாங்க. உடனே கவிதாவும் ஸ்டெல்லாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, 2 பேரும் ஷூயிங் மிஷின் கிட்ட போயிட்டு அந்த கிளாத், பேலன்சிங் கிளாத் வச்சு ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது அந்த ரூமுக்கு போனாங்கன்னா, நில்லுங்க, இதை பார்க்காதீங்க, நாங்கள் முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறோம் அப்படின்னு சொல்லி கவிதாவும் ஸ்டெல்லாவும் சொன்னாங்க. ஆஃப்டர் டின்னர் த கேர்ள்ஸ் கோ பேக் டு ஷூயிங். அதாவது ஆஃப்டர் டின்னர், அதாவது ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக தைச்சாங்க அந்த பேலன்சிங் கிளாத்தில். அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சிட்டும் போயிட்டாங்க தைக்கிறதுக்கு. Everyone else plays games in the living room. Baby Jay does not play. He is in bed asleep. அதாவது எல்லாரும் வந்து லிவிங் ரூமில் விளையாடிட்டு இருந்தாங்க. மீதி இருந்த குழந்தைங்கள்லாம் கவிதாவும் ஸ்டெல்லாவும் ஷூவிங் மிஷினில் போய் தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டின்னருக்கு அப்புறமும் கவிதாவும் ஸ்டெல்லாவும் ஷூவிங் மிஷின் கிட்ட போயிட்டாங்க. பேபி பிரதர் ஜெய் விளையாடவே இல்லை, ஏன்னா அவர் தூங்கிட்டாரு. In the morning, Stella and Kavita and the twins put on the new dresses. அதாவது மறுநாள் காலையில் ஸ்டெல்லாவும் கவிதாவும் ட்வின்கள் அனைக்கா அமைராவும் கவிதா அவங்க மம்மி தைச்ச புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க. Dad says, you girls look so smart. You will be flying in style. Stand together and let me take a photograph. அதாவது நீங்கள் எல்லாம் பார்க்கவே கவிதா அவங்க அம்மா ஒரே மாதிரி 4 பொண்ணுங்களுக்கும் 4 கேர்ள்ஸுக்கும் சூப்பராக ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்துட்டாங்க. அதை பார்த்த உடனே கவிதா அவங்க டேடு சொல்கிறாரு, நீங்கள் ஸ்டன்னிங்காக இருக்கீங்க பார்க்கவே, நீங்கள் வந்து ஃப்ளையிங் இன் ஸ்டைல், அதாவது நீங்கள் வந்து ஸ்டைலாக ஃப்ளை பண்ண போகிறீங்க ஏரோப்ளேனில், அப்படியே நில்லுங்க, உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்றார். இதுதான் அந்த ஸ்டில். 4 கேர்ள்ஸ் பாருங்கள், கவிதா, ஸ்டெல்லா, அனைகா, அமைரா, 4 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. At the airport, Kavita says, we have a surprise for you. The girls give bow ties on their dads and the boys and hairbands to the mom. அதாவது அந்த கவிதாவும் ஸ்டெல்லாவும் சொல்கிறாங்க, ஏர்போர்ட் போகும்பொழுது, டேடி நானும் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடிக்கு போஸ் கொடுக்குறாங்க. போஸ்னால் இந்த காலரில் போடுவாங்கள்ல போ, இந்த கோட் காலர்லலாம் போடுவாங்களே, அது போ கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா, நம்ம நவீன் இதுதான் போ. நம்ம கவிதா அவங்க டேடிக்கும் நவீன் அங்கிளுக்கும் நிம்முக்கும் அதுக்கப்புறம் பேபி ஜெய்க்கும் போ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. எல்லா பாய்ஸ்க்கும் போ ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மாங்களுக்கு வந்து ஹேர் பேண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த லெஃப்ட் ஓவர் கிளாத்தில் அவங்க தைச்ச ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள். ஹோ, தட்ஸ் வாட் யூ வேர் மேக்கிங் சேஸ் சீசி. அதாவது ஆன்ட்டி சொல்கிறாங்க, ஓ இதை தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தீங்களா, மதியமும் ஈவினிங் வரைக்கும் உட்காந்து இதை தான் மேக் பண்ணிகிட்டு இருந்தீங்களா கேட்குறாங்க. எவ்ரி ஒன் ஸ்மைல்ஸ் அண்ட் சேஸ் தேங்க்யூ. எல்லாரும் ஸ்டெல்லாக்கும் கவிதாக்கும் தேங்க்யூ சொல்கிறாங்க. நவ் வி ஆர் ஆல் வெரி ஸ்டைலிஷ் சே அங்கிள். டேட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஃபோட்டோ. இப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கிள் என்ன சொல்கிறாங்க, நம்ம பார்க்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கவிதா சொல்கிறா, அப்பா ஒரு ஃபோட்டோ உடனே ஒன்று எடுங்க, நம்ம ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி அங்கே வந்து ஒரு ஃபோட்டோவும் ஸ்டில்லையும் மார்க் பண்ணிக்கிறாங்க. இந்த லெசனை நமக்காக கொடுத்தவர் வந்து கிளேர் ஹார்ஸ்பர்க். யார்? கிளேர் ஹார்ஸ்பர்க். ஓகேவா? வேர்ட்ஸ் டு நோ. இதை படிச்சுட்டு இந்த ஸ்டோரியை நான் சிம்பிளாக சொல்கிறேன். போட்டை, நெக்டை இன் த ஃபார்ம் ஆஃப் அ போ. இதுதான் போட்டை. இதுதான் குழந்தைங்க லெஃப்ட் ஓவர் கிளாத்லேருந்து அவங்க டேடிக்கும் அங்கிளுக்கும் செஞ்சு கொடுத்தாங்க.
Check-in online. When passenger use the internet to tell the airline that they will be on the flight. அதாவது செக்கிங் ஆன்லைன்லாம் நெட்டை வச்சு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போய் எங்கள் டிக்கெட் கரெக்டாக புக் ஆகிருக்கா, என்ன சீட் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். COVID-19 a disease that spread worldwide in 2020 causing the lockdown that stopped people from traveling. COVID-19 வந்ததுனால இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரி போகிறது, இந்த நாட்டிலேருந்து அந்த ஊருக்கு போகிறது, அதுக்கெல்லாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. க்ரௌச்சினா என்னென்னா இரிட்டேட்டபிள், பேட் டெம்பர்ட், கம்ப்ளைனிங். க்ரௌச்சி அதுதான் சொன்னேனே, குழந்தைங்களுக்கு மூட் ஸ்விங் இருக்கும் பார்த்தீங்களா, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு எல்லா கையில் கிடச்சதை தூக்கி அடிப்பாங்க, திடீர்னு இரிட்டேட்டடாக விளையாடாமல் படுத்துப்பாங்க. அந்த மூட் ஸ்விங்குக்கு பேர் தான், குழந்தைங்களுக்கான மூட் ஸ்விங்குக்கு பேர் தான் க்ரௌச். ஹாபி something a person does regularly because they enjoyed it. ஹாபினா ஒரு விஷயத்தை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுவோம், சரியா? பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ட்ராயிங் பண்ணுறதா இருக்கட்டும், ரெகுலராக பண்ணால் கூட நம்ம சந்தோஷத்துக்காக எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதுதான் ஹாபி. ஃபோட்டோகிராஃபர் a person who take the photograph as their job. ஃபோட்டோகிராஃபர்னால் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறத தன்னோட ப்ரொஃபஷனாக வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸ்டைலிஷ், ஃபேஷனபிள், எலிகண்ட் அண்ட் ஸ்மார்ட். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் ஸ்மார்ட்டாக என்ன சொல்லுவோம், ஸ்டைலிஷாக இருக்கேன்னு. எப்பவும் போல் இல்லாமல் மாடர்னாக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டால் ஸ்டைலிஷாக இருக்கேன். ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ் பண்ணால் பாய்ஸ்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. ஸோ ஃபேஷனபிள், எலிகண்ட், ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணால் அதை தான் நம்ம வந்து ஸ்டைலிஷ்னு சொல்கிறோம். ட்வின், ஒன் ஆஃப் டூ சில்ட்ரன்ஸ் ஆர் அனிமல்ஸ் பார்ன் அட் த சேம் டைம் ஃப்ரம் த சேம் மதர். அதாவது ட்வின்ஸ்னால் என்னென்னா ஒரே மாதிரி இரண்டு குழந்தைங்க. இப்போது எல்லா அம்மாங்களுக்கெலாம் வந்து ஒரு பாப்பா தான் பிறக்கும், எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில வீட்டில் வந்து ஒரே மாதிரி ரெண்டு குழந்தைங்க அட் த சேம் டைம் பிறப்பாங்க, அவங்களுக்கு நேம் தான் ட்வின்ஸ். ஓகேவா குட்டீஸ்? குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இந்த குட்டி பொண்ணு தான் கவிதா. கவிதாவோட டேடி மம்மி கூட இருக்கா. கவிதாவோட கடைசி பிரதர் வந்து பேபி பிரதர் ஜெய். கவிதாவுக்கு இன்னும் 2 ட்வின் சிஸ்டர் இருக்காங்க, அனைகா, அமேரா. கவிதாவோட டேடியோட பிரதர் இவர் பேர் நவீன். அவங்களோட ஒய்ஃப் சீசே, ஆன்டி. கவிதாவோட ஆன்டி நேம் சீசே. அவங்களுக்கு ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, நிம்முன்னு ஒரு பையன் இருக்கான், மோனு ஒரு பையன் இருக்கான். இவங்கெல்லாம் வந்து இந்த அங்கிள் ஃபேமிலி வந்து நம்ம கவிதா ஃபேமிலிக்கு பக்கத்தில் தான் இருந்தாலும் ஒரு நாள் ஒன்றா ஸ்டே பண்ண போகிறாங்க. அது எதுக்காக, ரீசன் எதுக்காகனா அவங்க 2 பேரும் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் பிடிச்சி 2 ஃபேமிலியும் தாத்தா பாட்டியை பார்க்க போகிறாங்க. இப்படி தாத்தா பாட்டியை பார்க்க போகிறதுனால அவங்க கிளம்புறது தான் இந்த ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. முதல்ல தாத்தா பாட்டிக்கு கிஃப்ட் வாங்குறாங்க, கிஃப்ட் வாங்கி அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்கள்லாம் போகிறதுக்கு ஒரே கலரில் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. கவிதாவோட அம்மா வந்து கவிதாவோட அம்மாவோட ஹாபி என்னென்னா ஸ்வீப் பண்ணுறது, அதாவது ஸ்வீயிங் மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கவிதாவோட அம்மா வந்து குழந்தைங்களுக்காக ட்ராவலிங்காக ஒரு ப்ளூ கலரில் ஃப்ளோரல் ட்ரெஸ், அதாவது பூ போட்ட கிளாத் எடுத்து அதில் 4 பேருக்கும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணுறாங்க ட்ரெஸ்ஸு. லெஃப்ட் ஓவர் கிளாத்தை வந்து கவிதா கிட்டேயும் ஸ்டெல்லா கிட்டேயும் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் அந்த லெஃப்ட் ஓவர் கிளாத்தை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டேடி, கவிதாவோட டேடிக்கும் கவிதாவோட அங்கிளுக்கும் போ ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. கவிதாவோட அம்மாக்கும் ஆண்ட் சிசிக்கும் ஒரு ஹெட்பேண்ட் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? எல்லா ஜென்ஸுக்கும் போ ப்ரெசன்ட் பண்ணுறாங்க, லேடிஸுக்கெலாம் ஹெட்பேண்ட் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரும் ஸ்டைலிஷாக தாத்தா பாட்டியை பார்க்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக ஃப்ளைட் ஏறி போகிறாங்க, அங்கே போய் தாத்தா பாட்டியை பார்க்குறாங்க, சரிங்களா? இது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேமிலி எப்படி ரெடி ஆகுது ஒரு ட்ரிப்புக்குன்றத ரொம்ப அழகாக நமக்காக சொல்லியிருக்காரு. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? இதோட புக் பேக் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் வந்து கொஷின் ஆன்சர் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே லெசன்ஸ் எல்லாம்
தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எல்லா சப்ஜெக்ட் லெசனும் மேக்ஸும் தமிழில் உங்களுக்காக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். புக் பேக் எக்ஸசைஸும் ஒர்க் ஷீட்டும் தனியாக ஒரு வீடியோவாகவே உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.